ஒரு பாட்டியை சந்திக்க தான் வந்திருக்கேன். 1999 இருந்து ஸ்டில் நவ் இப்ப வரைக்குமே வடை போண்டா தான் ஸ்பெஷல். என்ன வடை போண்டா எது எடுத்தாலுமே 5 ரூபா தான். 1999ல 10 பீஸ் 10 ரூபாய்க்கு அப்ப இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து இந்த ரேட் வைஸ் எல்லாம் அதிகமான காரணமாக ஒவ்வொன்றும் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முட்டை போண்டா மட்டும்தான் 15 ரூபா, மீதி எது எடுத்தாலும் 5 ரூபா தான். அதுக்கு சட்னி என்ன குடிக்கிறீங்க பாட்டி? கார சட்னி கொடுத்துட்டு இருக்காங்களாமா. என்னென்ன வெரைட்டிஸ் வாங்க பாக்கலாம். 1999 கடை போட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு 10. 1995ல் 2005ல் 10 ரூபாய்க்கு 4. 2010ல் 10 ரூபாய்க்கு 3. இப்போ வந்து 2000ல இப்போ வந்து 5 ரூபா கார சட்னியோட ஊற்றி எல்லாம் வாங்குவாங்க. எல்லா கட்சியும் நல்லா வாங்குவாங்க. எனக்கு நல்லா வியாபாரம் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வீட்லேயே வாடகைக்கு குடியிருக்கீங்கன்னா என்ன செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து வச்சுட்டு வியாபாரம் வேறு எனக்கு வருமானம் எதுவும் இல்லை. இந்த இடத்துலையும் போட்டு கஸ்டமர்லாம் வருவாங்க. அதான் அவங்களுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா வருவாங்க. அதான் எல்லாருமே வருவாங்க. இது ஆள் வச்சு செய்றீங்களா, சொந்த முயற்சியா? நானே கை பக்குவம் எல்லாம் கல்லில் ஆட்டி செய்யும். உருண்டை வடை, சைனா வடை, மிளகா பச்சி, வெங்காய பச்சி, வாழைக்காய் பச்சி, உருளைக்கிழங்கு, முட்டை போண்டா. வெங்காய பச்சி, போண்டா, கிழங்கு போண்டா, உளுந்து வடை, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, இதுமா சைனா. இது என்ன பண்ணி சொன்னீங்க? சைனீஸ் வடை, உளுந்து வடை, அப்புறம் நம்ம நார்மல் வடை. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஐட்டம் வச்சிருக்காங்க. எந்த ஐட்டம் எடுத்தாலுமே 5 ரூபா தான். எப்படி பாட்டி கீரை எல்லாம் போட்டுருக்கீங்களா? நல்லா மொறுமொறுப்பா இருக்கு. இப்ப நீங்க இத்தனை வருஷமா கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரெகுலர் ஃபேன் பேஸ்ல இருக்காங்களா? வீட்டுல ஆர்டர் பண்ணிருக்காங்களா? வீடு எந்த இடங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சா உங்க வீட்லயும் வடை போண்டா இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னா பாட்டியோட அட்ரஸ்க்கு புரோஷன் பக்கத்துல கேட்டுக்கிட்டேன். ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.